வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அனைவருக்கும் தமிழோடு தையல் சேனலுக்கு வணக்கம் பண்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாரும் பிரதோஷ வழிபாடு பண்றோம். பிரதோஷ வழிபாடு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம். பிரதோஷம் ஆரம்பத்தில் எப்படி வந்தது அப்படின்னா, துர்வாச முனிவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். துர்வாச முனிவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிவ பூஜை செய்கிறார். சிவ பூஜை சேர்ந்து அந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதை நம்ம இந்திரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மகா பிரசாதம் அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் கிட்ட போறாரு. இந்திரன் அப்போ உலா வந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஐராவதம்ங்கிற அந்த வெள்ளை யானை மேலே ஏறி துர்வாசர் இவரை பார்க்குறாரு. இந்திரனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இந்த பிரசாதத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே இந்திரனும் என்ன பண்ணுறாரு, அதை வாங்குறாரு. வாங்கிட்டு அதை அதோட மகத்துவம் அது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, யானையுடைய தலைமையில் அவர் உட்காந்துருக்காரு இல்லையா, யானையோட தலைமையிலே வச்சிடுறாரு. யானைக்கு அது ஏதோ அறுவுற மாதிரி இருக்குது. அப்போ யானை என்ன பண்ணுது, அந்த பிரசாத மாலை அதையெல்லாம் எடுத்து தூக்கி கீழே போட்டுருது. தன்னோட தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டு தன் காலால் அதை மிதிச்சிருது. இதை துர்வாசர் அங்கே நின்று பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க எல்லாருக்கும் தெரியும். துர்வாசர் உடனே சாபம் கொடுக்குறாரு. சாபம் கொடுத்த உடனே இந்திரனுக்கு பயமாயிடுது. அவர் என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, உன்னுடைய செல்வ செழிப்பில் தானே நீ இந்த மாதிரி இருமாப்பா செயல்படுற, உன்னுடைய எல்லா செல்வமும் அழிஞ்சு போயிடும், உன்னுடைய சொத்து உன்னுடைய இது எல்லாமே கடலில் போய் அடைஞ்சிரும், உனக்கு எதுவுமே இனிமேல் சொத்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்திரனுக்கு பயம் வந்துடுது. நம்ம தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டோமே தப்பு அப்படின்னு சொல்லி உடனே இறங்கி, ஐயா எனக்கு இந்த சாபத்துக்கு எனக்கு பிராயச்சித்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருமே அப்படி தானே, நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு போன ஜென்மத்தில் செஞ்சோன்னு தெரியல, இந்த ஜென்மத்தில் நிறைய தெரிஞ்சும் செய்கிறோம், தெரியாமையும் செய்கிறோம். ஆனால் அதனால ஒரு விஷயம் தடைப்படுதுன்னா அதுக்காக பிராயச்சித்தத்தை தேடி கோயில் கோயிலாக போகிறோம், ஜோசியர்களை பார்க்குறோம், அன்னதானம் என்ன வகையான தானங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்திரன் என்ன பண்ணுறாரு, எனக்கு பிராயச்சித்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விடுறாரு. உடனே துர்வாசர், சரி தவறு செய்வது எல்லாருக்கும் இயற்கை தான், இப்போ நீ திருந்தி வந்துட்ட, அப்போ உனக்கு நான் இதுக்கான பிராயச்சித்தம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி மேரு மலை இருக்கு இல்லையா, அந்த மேரு மலையை மத்தா வச்சுக்கிட்டு அந்த வாசுகி பாம்பு அதை கயிறா வச்சுக்கிட்டு கடலை போய் நீ கடைஞ்சின்னா நீ இழந்த செல்வமெல்லாம் கடலுக்குள்ளேருந்து ஒன்று ஒன்றா வெளியே வரும், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், உனக்கு எல்லா செல்வங்களும் கிடைச்சிரும், அதோட இன்னும் நிறைய மகத்துவமான பொருட்களும் கடல்லேருந்து வரும், சில தேவையான பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே அதுலேருந்து வரும், எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம், அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும், அந்த மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னு நினைக்கிற எல்லாருமே அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ துர்வாசர் சொல்கிறாரு, நீ அதை எளிமையாக பண்ணிடலான்னு நினைக்காத, தேவர்கள் மட்டும் முயற்சி பண்ணால் இது கிடைக்காது, ரொம்ப கடினமாக இருக்கு உழைக்கணும், அதனால் நீ அசுரர்களையும் உனக்கு துணைக்கி அழைச்சிக்கோ, கூப்பிட்டு அவங்களும் நீங்களும் 2 பேருடைய பலத்தையும் போட்டாதான் அதை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இந்திரன் காரை ஆகணும்னா யார் காலை வேணாலும் பிடிச்சி தானே ஆகணும். அதனால் இந்திரன் என்ன பண்ணுறாரு, அசுரர்களுக்கு தூது விட்டு அதை மற்ற எதையும் சொல்லாமல் இந்த மாதிரி கடல்ல அமிர்தம் வரப்போகுது, அமிர்த கலசம், அந்த அமிர்தத்தை நம்ம எல்லாரும் சாப்பிட்டோம்னா மரணமில்லா பெருவாழ்வு வரும், நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து நம்ம இந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு.
உடனே மரணமில்லா பெருவாழ்வுனா எல்லாருக்குமே ஆசை தானே. உடனே அசுரர்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு வர்றாங்க. எல்லாரும் வந்த உடனே வாசுகி பாம்பை வந்து கயிறாக்கி மேருமலையை வந்து மத்தாக்கி கடல்ல கடைய ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு விஷ்ணு பகவான் வந்து இது ஆமை அவதாரம் எடுத்து அந்த மத்துக்கு கீழே அது வந்து நேராக நிற்கிறதுக்காக போய் நின்னாரு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ வரும்போது நிறைய பொருட்கள் வந்துச்சு. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டாங்க, இது எனக்கு இது எனக்குன்னு. அது மாதிரி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பாம்பை வச்சு இவங்க வந்து கயிறா இப்படி இப்படி ஆட்டினதுல பாம்போட வாயிலேருந்து விஷம் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிச்சு. ஆழகால விஷம். அது வந்து அப்படியே எல்லாரையும் கருக்கி போட்டுரும். அந்த விஷம் வரதை பார்த்துட்டு ஐயோ இது மாதிரி விஷம் வருதே, இது நமக்கு கெடுதல் ஆச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த விஷத்தை எல்லாம் வந்து ஒரு கலையத்தை வச்சு அந்த கலையத்தில் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இந்த வந்திருக்க எல்லா பொருளையும் யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்க. கடல்ல இருந்து வந்திருக்க எல்லா பொருளையும் யாரும் ஏற்றுக்காம அந்த பொருள் எதுவும் அங்கே இருக்கக்கூடாது. அப்போ நல்ல பொருட்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷத்தை எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ இந்த விஷத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே கவலையாக இருக்குது தேவர்களுக்கு, இந்திரனுக்கு, எல்லாருக்கும். அமிர்த கலசமும் வந்துருச்சு. அதுவும் நமக்கு வந்து பங்கு வச்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெருமாள் வந்து விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த வந்த கதையெல்லாம் தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த பிரதோஷ கதையை மட்டும் இதில் பார்ப்போம். இந்த கலையத்தில் இருக்கிற நஞ்சை வந்து யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சிவபெருமான் ஞாபகம் வர்றாரு. சரி நம்ம சிவபெருமான்கிட்ட போய் கேட்கலாம், அவர் தான் உலகத்துக்கே ஆதி முதல்வர், அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இதை எடுத்துக்குவீங்களா இந்த நஞ்சை அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் உலக மக்கள், உலக அந்த தேவர்கள் எல்லாருக்குமான தேவையான இது ஒரு விஷயமா இருக்குது, அதனால நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை வாங்கி அவர் குடிக்கிறாரு. அவர் குடிக்கும்போது பார்வதி வந்து ஓடி வர்றாங்க. அடடா நம்ம கணவர் இது மாதிரி குடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவரோட கழுத்தில் வந்து கையை வச்சு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுனால அவர் குடிச்ச அந்த விஷம் வந்து அவரோட கழுத்திலே தங்கிருச்சு. அதனால் அது நீளமாக இருக்கு அவருடைய கழுத்து, அதனால நீலகண்டன்ற பேரும் அவருக்கு வந்துச்சு. அவர் இந்த விஷத்தை குடிச்சோன்னே அந்த விஷத்தோட தாக்கத்தில் அப்படி சுருண்டு விழுறாரு. பார்வதி தானே போய் பிடிச்சாங்க தொண்டையை, அதனால பார்வதியோட மடியில் விழுந்துடுறாரு. அதுதான் வந்து அவர் சுருண்டு விழுந்த இடம் சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஊர் நம்ம ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்குது. எப்படி பள்ளிகொண்ட பெருமாள் வந்து படுத்துக்கிட்டு லக்ஷ்மி தேவி காலை அமைக்கி அவருக்கு சேவகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி படுக்கையான அந்த நிலையில், படுத்த நிலையில் சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட மடியில் தலை வச்சு படுத்திருப்பாரு. சுருட்டப்பள்ளியில் இருக்கும். அந்த மயக்கம் கொஞ்சம் நேரத்தில் தெளிந்து அவர் எந்திரிச்சிடுறாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்படி தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் கூடி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்போது 30 முக்கோடி தேவர்களும் அங்கே கூடியிருக்காங்க. நம்ம நந்தியம்பெருமான் அவர் வந்து 30 முக்கோடி தேவர்களில் ஒருத்தர். அவருடைய வேலை என்னன்னா, சிவன் வந்து தாண்டவம் ஆடும்போது மிருதங்கம் வாசிக்கிறது அவருடைய வேலை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு சிவபெருமான் இந்த மாதிரி விஷத்தை குடிச்சிட்டு தொண்டையில் அந்த கழுத்தில் நிற்கிது, அதை பார்க்குறாரு. அப்போ நந்தியம்பெருமானுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. அவர் முன்னொரு காலத்தில் வந்து நந்தியம்பெருமான் எல்லாருடைய அவயங்களும் ஒரே மாதிரி இருக்கும்போது நந்தியம்பெருமானுக்கு மட்டும் அவருடைய நாக்கு வந்து கொஞ்சம் சொரப்பாக, கூடுதல் சொரப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால போய் அவர் வந்து சிவபெருமான் கேட்கிறார், என்னுடைய நாக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, நீ எதையாவது விஷமான பொருட்களை கூட நீ உட்கொண்ட அப்படின்னா உனக்கு வந்து அந்த விஷம் தாக்காம இருக்கும், அதுக்காக தான் இந்த சுரசுரப்பு உனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நந்தியும் சரின்னு சிவபெருமான் விளக்கம் அளிச்சோன்னே அந்த நாக்குக்காக கவலைப்படுறதை விட்டுட்டாரு. பேசாம இப்படி ரொம்ப நாள் இருந்துடுறாங்க. இப்போ வந்து நந்தியம்பெருமானுக்கு அது ஞாபகம் வருது, நம்ம ஏதாவது விஷம் சாப்பிட்டா நம்மளோட நாக்கு வந்து தடுத்து நமக்கு நல்லது பண்ணணும்னு சிவபெருமான் சொன்னாரே, இப்போ வந்து அவர் இப்படி விஷத்தை குடிச்சிட்டு இப்படி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமாக ஓடி வந்து என்ன பண்ணுறாரு, சிவனுடைய கழுத்தில் அவருடைய நாக்கால நக்கி அந்த விஷத்தை பூரா வெளியில் எடுத்துடுறாரு. அப்படி எடுக்கும்போது அவரோட தொண்டைக்குள்ளே போகும் இல்லையா, அவரோட தொண்டைக்குள்ளே போகுது. அதை சிவபெருமான் பார்த்துட்டு, நீ வந்து உன்னுடைய உயிரை கூட நீ பெருசாக நினச்சிக்காம என்னுடைய விஷத்தை நீ எடுத்து இது மாதிரி பண்ணதுனால
உனக்கு இப்போ இந்த விஷ தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவனுக்கு வந்து காப்பரிசியும் இதுவும் கொடுங்க, அகத்திக்கீரையும் கொடுங்க, விஷத்தை முறிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உடனே காப்பரிசியும் விஷத்தை முறிக்கிறதுக்காக அகத்திக்கீரையும் நந்தியம்பெருமானுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவரும் நல்லா எழுந்துடுறாரு. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, இன்னைக்கு சனிக்கிழமை, இது வந்து மாலை நேரம் 4:30 6 மணி இந்த நாழிகை இந்த பொழுதுல இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த விஷம் வந்து தன்னோட தன்மையை இழக்கும்படியாக இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு இந்த நேரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்களோட தோஷங்கள், பிற தோஷங்கள் என்னெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த பிரதோஷ நேரத்தில் இந்த இடத்துல இருந்ததுனால அவங்களுக்கு எல்லா தோஷமும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நந்தியம்பெருமான்கிட்ட சொல்கிறாரு, நீ இதில் மிக பெரும் செயலை செஞ்சதுனால பிரதோஷ காலத்தில் உனக்கும் எனக்கும் பூஜை நடக்கும். அப்போ உனக்கு தான் முதல் பூஜை நடக்கும். உனக்கு அப்போ அபிஷேகம் அலங்காரம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் யாரெல்லாம் வந்து அங்கே வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும், அவங்களுக்கு எல்லா வியாதியும் தீந்துரும், அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு தீயதுமே இனிமேல் வராது, எல்லாமே நல்வினையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து இப்போ பிரதோஷ காலத்துல இப்போலாம் நல்ல கூட்டமாக தான் இருக்கு கோயிலில். எல்லாருமே நம்ம பிரதோஷ வழிபாடு பண்றோம். பிரதோஷ வழிபாடோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லையா, மேருமலை இந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்டது, அந்த நேரத்துல 33 கோடி தேவர்களும் அங்கே இருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி எல்லா பிரதோஷ வேலையிலையும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்னா இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலத்துல இப்போ நம்ம யார் போனோம்னாலும் நம்ம வந்து இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு வேண்டாம். அந்த இடத்துல நம்ம மனசுல என்னெல்லாம் கவலைகள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு யாரெல்லாம் தீர்வு தரணுமோ அவங்க வந்து நமக்கு எல்லா தீர்வையும் கொடுத்துருவாங்க. அதனால தான் பிரதோஷத்துக்கு போனோம்னா நமக்கு பிற தோஷங்கள் எதுவும் நம்மளை தாக்காது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியுது. இது வழியாக போய் வழிபட்டவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சிவ அனுபவங்கள்லேயே அவங்க இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப போகிறாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டம் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒன்று முன்னாடி போனவங்களும் விடாமல் திரும்ப திரும்ப வரணும், புதிதாகவும் நிறைய பேர் வரணும். இப்போ எல்லா கோயில்கள்லையும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது. இது வந்து அந்த பிரதோஷ நாள் பிரதோஷ காலம்னு இல்லை, எல்லா நாளுமே மாலை நேரத்தில் 4:30 to 6 வந்து பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இந்த பிரதோஷ நாளாக இருந்தாலும் அல்லது மற்ற நாள்களாக இருந்தாலும் நம்ம அந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை, நந்தியம்பெருமானை, 33 கோடி தேவர்களை, எந்த இறைவனையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும், எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், நமக்கு எதெல்லாம் வாழ்க்கையில தடை இருந்தாலும் எல்லாமே மாறி நமக்கு அந்த நேரத்துல 33 கோடி தேவர்கள் சூழ நந்தியம்பெருமானும் சிவபெருமானும் எல்லா நன்மையும் தருவாங்க. அதனாலதான் வந்து சனி பிரதோஷங்கிறத வந்து மகா பிரதோஷம்னு சொல்றது. இது நடந்தது சனிக்கிழமைங்கிறதுனால. மற்ற பிரதோஷங்களும் அந்த பிரதோஷ காலத்துல மகத்துவமான எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். இந்த அருமையான கதையை கேட்ட நாமும் எப்போதும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறோம். இப்போ இந்த கதையும் தெரிந்ததுனால இன்னும் கூடுதலாக நாம் வழிபாடு பண்ணி இந்த கதையை இன்னும் மற்றவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இந்த கதையை நாம் சொல்லி அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒய்யும்படியாக, அவங்களுடைய பாவத்திலிருந்து மீழும்படியாக அவங்களையும் நம்ம வந்து பிரதோஷ வழிபாடு பண்ண சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நந்தியம்பெருமானே போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.